போர்டிக்சனில் உள்ள ஒரு சீன பள்ளியில் தேசிய கொடியை தலைகீழாக பறக்கவிட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே கேட்டுக் கொண்டுள்ளார். ஜாலோர் கமிலாங் கொடியை கட்டியவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்று கூறப்பட்டாலும் கடும் நடவடிக்கை அவசியமாகும் என்று வலியுறுத்தினார். தேசிய கொடியை கட்டுவதற்கான பணி எதற்காக ஒரு மாற்றுத்திறனாளியிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பதே தனது கேள்வியாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இது ஒரு அரசியல் விவகாரம் அல்ல, நாட்டின் தேசபக்தி சார்ந்த விவகாரமாகும். இதில் விட்டுக் கொடுக்கும் போக்கு அறவே கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையே சம்பந்தப்பட்ட பள்ளி மன்னிப்பு கோரியதால் அந்த மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கல்வியாளர் தஜுடின் ரஸ்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.